வணக்கங்க. மை ஹாபி சேனல் ராஜேஸ்வரி. பாருங்கள், மா இஞ்சி வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி வைகாசி மாதம் வச்சேன். அதோட அறுவடை இப்போ பண்ணுறோம் தை மாதம். சரி, மஞ்சள் கிழங்கு பிடுங்கும்போது அதையும் பண்ணிடலாம், தாள்லாம் காஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மா இஞ்சியில் ஊறுகாய் செய்யலாங்க. அதுக்காக போட்டது வேலூர் விதை திருவிழாவில் வாங்கிட்டு வந்தது. ஒரே ஒரு சின்ன பீஸ் இவ்வளோண்டு ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து வச்சேன். இப்போ இது எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கலாங்க. கடவுள் எவ்வளோ கொடுத்துருக்காருன்னு. இருக்கட்டும் விடுங்க, எவ்வளோ வருதோ வட்டும். அது அப்புறமா மறுபடியும் அடுத்து எல்லாமே மாஞ்சி தான். அது எல்லாமே மாயிஞ்சி தான். அப்பா, இன்னைக்கு தைப்பட்ட அறுவடையில் ரொம்ப ஸ்பெஷலான அறுவடை இந்த மாயிஞ்சி தான் நினைக்கிறேங்க. வேர் பாருங்களேன், ஒரு சின்ன கிழங்கு இதாங்க, தாய் கிழங்கு. நான் வச்ச இஞ்சி இது தாங்க, பாருங்கள். இதுதான் இதில் வந்திருக்கு இஞ்சி பாருங்கதா, ஃபுல்லாக இஞ்சி தான். வேறு எவ்வளோ வேறு. அது மஞ்சள். ஆஹா, இன்றைக்கி அறுவடை, தைப்பொங்கல் அறுவடை மா இஞ்சிங்க. எனக்கு அதிகமான வியூஸ் போனது 2500 வியூஸ் போனது இந்த மா இஞ்சிக்கு தான். இஞ்சிங்க இந்த முளை போகிறது சூப்பருங்க. பார்க்க மஞ்சள் மாதிரியே இதோட இலைகள் தெரிஞ்சாலும் இஞ்சி ரகம் சூப்பராக இருக்குங்க. தைப்பொங்கலுக்கு, சூரியனுக்கு, கடவுளுக்கு எல்லாத்துக்கும் நன்றிங்க. இன்னொரு இது ஒரே ஒரு சின்ன கிழங்கு எவ்வளோ பெரிய ஈல்டை கொடுத்துருக்கு. இதில் இது இருக்கா? வளர்ந்து இடம் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா இன்னும் நிறைய வந்துருக்கு. நம்ம இந்த சின்ன டபுள் தானே வச்சது, இந்த சின்ன டபுள் தான். சரி, சின்னதாக இருக்க இன்ஜின் இந்த சின்ன டபுள் தான் வச்சது. ஆஹா, இஞ்சி கிழங்கு பாருங்கள், மஞ்சளை விட ஈல்டு இஞ்சியில் தான் இந்த தடவை வந்திருக்கு. ஆஹா, ஃபஸ்ட் டைம்ங்க இஞ்சி இந்தளவு அறுவடை பண்ணுறது, அதுவும் மா இஞ்சி. சூப்பருங்க சூப்பருங்க, கடவுளுக்கு நன்றிங்க.